கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட், அதன் காரணமா எவ்வளவு பெரிய விளைவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால ப்ரொடெஸ்ட், அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ஏன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சில வருடங்களுக்கு முன்னாடி போகணும். என்ன இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1947 அந்த இயர் சொல்லலாம். அந்த 1947 அந்த பீரியட்ல பங்களாதேஷும் பாகிஸ்தானோட ஒரு அங்கமாவே இருந்தது. பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒரு சேம் கண்ட்ரியாவே இருந்தது. பாகிஸ்தானுடைய ஒரு பார்ட் தான் பங்களாதேஷா இருந்தது. இவங்க கிட்ட இருந்து போற ரெவன்யூ, விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் லொகேஷன், பங்களாதேஷ் இருக்கிற லொகேஷன்ல இருந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு போற ரெவன்யூல பங்களாதேஷ்க்கு எந்த ஒரு அவ்வளோ பெரிய அலவன்சஸும் இல்லை அப்படிங்கிறதுனால பங்களாதேஷ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்கள் தனி கண்ட்ரியாவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷா ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த டைம்ல இந்தியாவும் பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான் கிட்ட ஸ்பிளிட் ஆயிட்டு பாகிஸ்தான் தனியா பங்களாதேஷ் தனியா ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன். இங்க எப்படி நம்ம மகாத்மா காந்தி எல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பங்களாதேஷ் கண்ட்ரியில் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட டாட்டர் தான் இன்னைக்கு சிட்டிங் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. இங்க என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்கீம் ஒன்று எடுத்துட்டு வராங்க. அது என்னன்னா, அதாவது முஜிபுர் ரஹ்மான் அவர் இருந்த பீரியட்ல யாரெல்லாம் விடுதலைக்காக போராடினாங்களோ அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வந்தாங்க. சரி, ஓகேப்பா, விடுதலைக்காக போராடி இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு எல்லாமே எடுத்துட்டு போனாங்க. அடுத்து திரும்பியும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் விடுதலைக்காக போராடினாங்களோ அவங்களோட பசங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. டே, என்னடா இது, அவங்களுக்கு தான் ஓகே, அவங்களோட பசங்களுக்கு தான் எப்படி காலங்காலமா இதுவே இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஃபீல் வந்துருச்சு. திரும்பவும் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு எலெக்ஷன் வந்தது. இதுலயுமே ஷேக் ஹசீனா அவர்கள் தான், அதாவது இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர், அவங்க தான் வின் பண்றாங்க. அவங்க மேல எவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் எல்லாமே இருந்தாலும், அவங்க மேல எவ்வளவு பெரிய அதிருப்தி இருந்தாலும் திரும்பவும் அவங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எலெக்ஷன் கம்பெனி என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி விடுதலை போராட்டங்களுடைய பசங்க மட்டும் இல்லாம பேரன் பேரத்திகளும் இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணாங்க. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் கம்பெனில அதெல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு. பட் பங்களாதேஷோட கோர்ட்ல என்ன ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி எலெக்ஷன் கம்பெனிக்கு முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்காக அதை மாத்தி சொல்றது எப்படி, அதுதான் செல்லும். விச் மீன்ஸ் அவங்களோட பேரன் பேத்திகளுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கப்படுங்கிறது ஓகே தான் அப்படிங்கறத சொன்னதும் எல்லாருமே அப்படியே ஒரு பக்கம் அப்படியே திரும்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட முஜிபுர் ரஹ்மான் அவர் மேலேயும், அவர் இப்ப இல்ல, அவர் மேலேயும் அவருடைய டாட்டர் இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ஸோ இவங்க மேல ஒரு பெரிய அதிருப்தி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் ஃபார்ம் ஆகுது. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதாலே நீங்க கவர்மெண்ட் கோர்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு பெரிய இஷ்யூ, இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட்கான மெயின் ரீசன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். அப்புறம் இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் தான். ஸோ இதுக்கு இந்தியாவும் சப்போர்ட் பண்ணுது, இன்டைரக்டா இந்தியாவும் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்படி அங்க இருக்கிற இந்தியர்கள் மேலேயும் நிறைய கோவில்கள் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சூறையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்துக்கள் மேல நிறைய ப்ராப்ளம்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு 15 கம்பெனிஸுடைய ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ ரீசெண்டா என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இருந்து ஒரு ஹெலிகாப்டர், ராணுவ ஹெலிகாப்டர் வந்ததாகவும் அதுல இருக்கிற ட்ரூப்ஸ்லாம் இவங்களை கூட்டிட்டு போகிறதுக்கு வந்ததாகவும், பட் அந்த பர்டிகுலர் ஹெலிகாப்டர் அவங்க இல்லாம, அதாவது அந்த பிரைம் மினிஸ்டர் இல்லாம அப்படியே கிளம்பியிருக்கு. ஏன்னா அங்கே இருந்து அடைக்கலம் தெரியும் அவங்க எந்த கண்ட்ரி இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. சோஃபார் இப்போ பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில தான் இருக்காங்க அப்படிங்கிறதும், அவங்கள அஜித் தோவால் அவர்கள் போயிட்டு சந்திச்சதாகவும், அவங்க அடுத்து ஃபர்தரா லண்டன் போகிறதுக்கு இதுக்காக தான் பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அவங்க இந்தியாவிலே இருக்கிறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னாலும் அதற்கும் இங்க ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற சில டிஸ்கஷன்ஸும் இங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இப்போ கரண்ட்லி பங்களாதேஷ்ல போயிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு இங்க எல்லாமே பேசும் பொருளா இருக்கு. அங்க மிலிட்டரி டேக் ஓவர் பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கும் அங்க இருக்கிற நிறைய பேர்
அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய புக்ஸ்லேருந்து, அவங்களோட சேர்லேருந்து, அவங்களோட சாரீஸ்லாம் சிலர் கட்டி பார்த்து எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே வந்து மிகப்பெரிய ப்ரொடெஸ்டாகவே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து லிட்ரலி அங்கே பர்டிகுலர் விஷயத்தை நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.